Hallelujah. God is good in this year too. கர்த்தர் இந்த வருடத்திலேயும் நல்லவராய் இருக்கிறார். Hallelujah. He has added this year in our life. நம்முடைய ஜீவியத்திலே இந்த ஆண்டை நமக்கு அவர் கூட்டி கொடுத்திருக்கிறார். If Lord tarries, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், the coming of Jesus Christ may tarries, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தாமதிக்குமானால், and the calling of God is going to be delayed in our life, கர்த்தருடைய அழைப்பு நம்முடைய ஜீவியத்திலே தாமதப்படுத்தப்படும் என்றால், we are going to live happily in this year by the shining face of God in our life. நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தருடைய முகத்தின் பிரகாசிப்பதனால என்ன பண்ண போறோம்? அருமையாக சுபிட்சமாக வாழப் போகிறோம். Hallelujah. For that God is giving so many opportunities. அதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அநேக ஆசீர்வாதங்களை தருகிறார். Let us utilize that. அதை நாம் என்ன பண்ணோம்? பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். When we utilize the good times, really God will lead us to our goal. நாம் அவனமாக பயன்படுத்திக் கொள்கிறதான வேளையிலே உண்மையாகவே அவர் நம்முடைய இலக்கை சென்றடைய செய்வார். Hallelujah. According to the will of God, கர்த்தருடைய சித்தத்தின்படி, even in this year, இந்த வருடத்திலேயும் கூட, this Sunday evening services will be relied. இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனைகள் தொடர்ந்து நடைபெறும். Hallelujah. Because it is the will of God. ஏனென்றால் அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. So on every Sunday, ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் there will be 10 minutes devotion at 4 p.m. evening. 10 நிமிடம் மாலை 4 மணிக்கு ஒரு டிவோஷன் இருக்கிறது. Hallelujah. அதிலே கலந்து கொள்வோம். Let us join in that too. After that there will be a service at 6 p.m. அதன் பின்பாக 6 மணிக்கு ஆராதனை இருக்கிறது. ஆகவே அந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். Be blessed. ஆசீர்வதிக்கப்படுங்கள். Let us go forward by the shining of the face of God in our path. நம்முடைய பாதையிலே கர்த்தருடைய முகத்தின் பிரகாசத்தின் ஒளியிலே நாம் முன்னேறி செல்கிறவர்களாய் காணப்படுவோம். Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah.
மாறா தெய்வமே, வார்த்தை ஒன்றே போதுமே, இந்த ஆண்டின் நன்மைகள் என்னை வந்து சேருமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாக்கு மாறா தெய்வமே, உம் வார்த்தை ஒன்றே போதுமே, இந்த ஆண்டின் நன்மைகள் என்னை வந்து சேருமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், எந்நாளும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், எந்நாளும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், எந்நாளும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், எந்நாளும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பக்கத்தில் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பக்கத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், எந்நாளும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், எந்நாளும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான்
என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கண்மலைகள் உனக்கும்படியா தேவன் யாரே. கண்மலைகள் போராட்டம் வந்தோம் இடியின் தேவன் தாங்கினாரே. தேசத்தோடே என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்தேன். தேசத்தோடே என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்தேன். நம்புவேன் இயேசுவை, இயேசுவை காத்திருந்து பலனடைந்து அழுது போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து அழுது போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. எங்களை கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். நீர் தாமே எங்களை தொடர்ந்து நம்புகிறோம் கர்த்தாவே, வழிநடத்துவீர். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தை எங்களுடைய இருதயங்களை பிரவேசிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே அசைவாடி கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா. சிந்தைகளையும் இருதயங்களையும் ஒருமைப்படுத்தியறலும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God is there. தேவன் நம்மோடு இருக்கிறார். Hallelujah. ஆமென். Emmanuel. அவர் இம்மானுவேலனாய் When I இருக்கிறார். say Emmanuel, நான் இம்மானுவேல் என்று சொல்லும் you have பொழுது to say God with us. Hallelujah. நீங்கள் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுங்கள். Emmanuel. இம்மானுவேல். Yes, you should know that God is with you. உங்களுக்கு தெரிய வேண்டும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர We should வேண்டும். believe that Jesus is with us. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். Not only today இன்றைக்கு மாத்திரமல்ல, or yesterday நேற்று மாத்திரமல்ல, or even tomorrow only, நாளைக்கு மாத்திரமும் அல்ல. but Jesus is going to be with us always. Hallelujah. இயேசு நம்மோடு எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். So Jesus Christ is in you இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். and we are in Jesus Christ. நாம் Hallelujah. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். So we can face anything boldly. ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருப்பதனால் எல்லாவற்றையும் நாம் தைரியமாக நாம் சந்திக்கலாம். Jesus given us the boldness, இயேசு அந்த தைரியத்தை நமக்கு and கொடுத்திருக்கிறார். it is a privilege அது நமக்கு ஒரு ஸ்லாக்கியமா இருக்கிறது. through him. அது அவர் மூலமாக. Hallelujah. அல்லேலூயா. By the faith that we are having on Jesus. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் கொண்ட விசுவாசம் We are able to adore him. அவரை நாம் தொழுது கொள்ள வைக்கிறது. Hallelujah. ஆமென். If you feel that Jesus is with you, இயேசு உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்தால், if you know that God is with you, இயேசு உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ and if you அறிந்திருந்தால், understand that God is with us always, இயேசு நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டிருப்போம் என்றால், your heart should bubble. உன்னுடைய இருதயமானது பொங்கி எழுகிறதா Hallelujah. இருக்கும். Because the Spirit of Lord is in you. தேவனுடைய ஆவி உனக்குள்ளே வாசமாய் The இருக்கிறது. anointing of Holy Spirit is upon you. தேவனுடைய அபிஷேகம் உன் மீது You காணப்படுகிறது. cannot keep quiet when the Spirit of the Lord is working in you. தேவனுடைய ஆவி உனக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது நீ அமைதியாய் இருக்க முடியாது. It is the grace of God that He has anointed with the Holy Spirit. Hallelujah. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். We always hear
நாம் that எப்பொழுதுமே our senior கேட்டிருக்கிறோம், pastor used to say, நம்முடைய தலைமை போதகர் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், that we should get anointed by the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. Then only we can march forward to the goal that we have to reach, that is the eternity. அப்பொழுதுதான் நாம் சென்றடையக்கூடிய இலக்கான நித்திய ஜீவனை நாம் சேர முடியும். Hallelujah. Hallelujah. It is the boldness that God has given us to go forward and forward, whatever the obstacles may come. அந்த லக்கை நோக்கி என்ன விதமான தடைகள் வந்தாலும் நாம் முன்னேறி செல்லும்படியான தைரியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். Jesus is going before us as a bulldozer to make it crush it and make the way plain. Hallelujah. நமக்கு முன்பாக என்ன விதமான தடையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாக சென்று அந்த தடைகளை எல்லாவற்றையும் அகற்றுகிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Ephesians 3:12 says, எபேசியர் 3:12 நாம் வாசிக்கிறோம், praise be to his name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In him we have boldness. அவருக்குள்ளாக நமக்கு தைரியம் பெற்று இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. We are the bold people நாம் தைரியம் பெற்ற ஜனங்களாய் நாம் because காணப்படுகிறோம். we are in him, ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். by whom Jesus, that is Jesus, we can be bold. இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தைரியமாய் இருக்கிறவர்களாய் காணப்படுவோம். That is the faith that Jesus has given to us. அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஒரு விசுவாசமாய் அது காணப்படுகிறது. And it is the access to the confidence. அந்த நம்பிக்கைக்கு இது ஒரு வழியாய் இருக்கிறது. Confidence, திடன் நம்பிக்கை. Hallelujah. Praise be to his name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Confidence. திட நம்பிக்கை. We can confidently believe திட நம்பிக்கையோடு நாம் விசுவாசிக்கலாம். that we can go forward. நாம் முன்னேறி செல்வோம் என்று அந்த விசுவாசம், அந்த திட நம்பிக்கை நமக்குள்ளே காணப்படுகிறது. Nothing could bring us down. எந்த காரியமும் என்னை கீழே நோக்கி இழுத்து விடாது. Hallelujah. Hallelujah. But Jesus is giving us the boldness to face anything, everything, everywhere, anywhere. Hallelujah. எல்லாவற்றையும் எதையும் நாம் சந்திக்கும்படியான தைரியத்தை இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நமக்கு கொடுத்திருக்கிறார். The situations around us say that the end time is coming, as Bible telling us. சூழ்நிலைகள் நமக்கு காண்பிக்கிறது, முடிவின் நாட்கள் வருகிறது என்று வேதத்திலே குறிக்கப்பட்ட நாட்களை நாம் காண்கிறோம். Hallelujah. Amen. But even in that we can go boldly அந்த விதமான சூழ்நிலையிலும் நாம் தைரியமாக நாம் செல்லலாம். because we are God's people. Hallelujah. ஏனென்றால் நாம் தேவனுடைய ஜனங்களாய் காணப்படுகிறோம். How can you keep your mouth shut when I say we are the God's people? நாம் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது எப்படி உங்களால் அமைதியா இருக்க முடியும்? You should feel and understand and know that you are the people of God. நாம் எல்லாரும் தேவனுடைய ஜனங்கள் என்பதை நாம் உணர வேண்டும், அதை அறிந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். You are the children of God. நீங்கள் தேவனுடைய ஜனங்கள் தானே? Is it not so? Hallelujah. Hallelujah. Because of that we can go boldly and face anything. Hallelujah. நாம் தேவனுடைய ஜனங்களாய் இருப்பதினால் நாம் எதையும் தைரியமாக நாம் சந்திக்க நேரிடும். அது நமக்கு ஒரு திட நம்பிக்கையாய் இருக்கிறது. That we receive by the faith that we have on Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தின் மூலமாக அந்த திட நம்பிக்கையை நாம் பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். Jesus given us the faith. இயேசு நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். And he is building up the faith. அந்த விசுவாசத்தை நாம் வெளிக்கொணர வேண்டும். So we can stand boldly. Hallelujah. அப்பொழுதுதான் நாம் தைரியமாக நாம் சந்திக்க நேரிடும். Hallelujah. Hallelujah. Let the pandemic arise. எந்த விதமான தொற்று நோயா இருந்தாலும், now the new pandemic is coming. இப்பொழுது புதிய கொள்ளை நோய் வருகிறது என்று whatever it could be, என்னவாக இருந்தாலும், that is going to affect us. எதுவும் நம்மை பாதிக்க போவதில்லை. Praise be to his name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We need not to worry, we need not to fear. அதற்குறித்து நாம் பயப்பட வேண்டாம், அதற்குறித்து நாம் கவலைப்படவும் வேண்டியதில்லை. Because we can go boldly and face the pandemic even. ஏனென்றால் எந்த விதமான தொற்று நோயா இருந்தாலும் தேவன் நமக்கு கொடுத்த தைரியத்தோடு நாம் அதை எதிர்கொள்ளலாம். Let that pandemic come. என்ன விதமான தொற்று நோயா இருந்தாலும் it could not spoil my spiritual life. Hallelujah. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை எதுவும் நம்மை பாதிக்காது. Because I have faith in Jesus. ஏனென்றால் இயேசுவின் மீது நான் விசுவாசம் உடையவனாய் இருக்கிறேன். He has given me the boldness to face it. Hallelujah. இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த தைரியத்தை, எந்த காரியங்களையும் சந்திக்கும்படியான தைரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். Let the situations arise before me like a mountain. ஒருவேளை ஒரு மலையை போல சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம். Hallelujah. Hallelujah. That cannot block me. அது என்னை தடை செய்யாது. I can boldly go forward even the obstacle of that
mountain. அந்த எந்த விதமான மலை போன்ற தடையா இருந்தாலும் நான் தைரியமாக முன்னோக்கி செல்வேன். Because Jesus telling me, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே and இருக்கிறார். Jesus in me, இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். giving the power அந்த வல்லமையை எனக்கு to கொடுத்திருக்கிறார். bring down the mountain என்ன விதமான மலையா இருந்தாலும் அதை And கீழே தகர்த்து போடும்படியாக and see my way. எந்த விதமான வழியை காண வழி- முடியும். அந்த மலைகளை தகர்த்து போட்டு அதன் வழியை தேவன் நமக்கு காண்பிக்கிறவராய் That இருக்கிறார். God has prepared for me. இயேசு எனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டது. What can struggle me? என்ன காரியம் என்னை What can stop me? கஷ்டப்படுத்தும்? என்ன காரியம் என்னை What can தடுக்கும்? hinder me? என்ன எது எனக்கு தடையா இருக்கும்? Hallelujah, nothing. எதுவும் முடியாது. Praise be to his name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let the financial crunch arise. பொருளாதார சூழ்நிலைகள் ஒருவேளை மோசமாக இருக்கலாம். But my needs are not going to be met. ஆனால் அது என்னை ஒருபோதும் தாழ்த்துவது கிடையாது. Because the one who believes is having the treasure. Hallelujah. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவரிடம் பொக்கிஷமே காணப்படுகிறது. And he is going to open it and pour the blessings of my requirements upon me. அந்த பொக்கிஷத்தை திறந்து அவர் என் மீது ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். Hallelujah. ஹalleluya. So now is the time for us to go boldly. ஆகவே இதுவே தைரியமாய் நாம் பிரவேசிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியமாய் இருக்கிறது. Strong to face any situation. எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும். But dear people, ஆனால் அன்பான ஜனங்களே, think about it. உன்னை குறித்து நீ யோசித்து பார். God should be with you. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். It is a warning is also following. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிப்பாவையும் இருக்கிறது. You cannot do it by your might. உன்னுடைய பலத்தை கொண்டு உன்னுடைய பராக்கிரமத்தை கொண்டு அதை செய்ய முடியாது. But you cannot do your things on your own thinking and own ways. உன்னுடைய சொந்த யோசனையின்படி உன்னுடைய சொந்த வழியின்படி நீ அதை செய்ய முடியாது. But God only can do that. Hallelujah. இயேசு கிறிஸ்து மாத்திரமே அதை செய்ய முடியும். So that Emmanuel. ஆகவே இம்மானுவேலனாய் அவர் இருக்கிறார். Hallelujah. ஆமென். Emmanuel. இம்மானுவேல். You should feel the word. நீங்கள் அதை உணர வேண்டும். Emmanuel is a single word. இம்மானுவேல் என்று சொல்லும் பொழுது Emmanuel என்று ஒரு வார்த்தை. இம்மானுவேல் என்பது ஒரு வார்த்தையா இருக்கலாம். But it brings out a sentence. ஆனால் அது ஒரு வாக்கியமாக காணப்படுகிறது. What does Emmanuel mean? இம்மானுவேல் என்றால் என்ன? God with us. தேவன் நம்மோடு கூட See, இருக்கிறார். that is a sentence. Hallelujah. இது ஒரு வாக்கியம் அல்லவா? When we say that Emmanuel, இம்மானுவேல் என்று சொல்லும் பொழுது you should rejoice. நீங்கள் சந்தோஷப்பட்டு To know கலிகூர the meaning of வேண்டும். it. அதனுடைய அர்த்தத்தை That உணர்ந்தவர்களாய் God with us. Hallelujah. இயேசு என்னோடு கூட இருக்கிறார். So now I say Emmanuel. நான் இப்பொழுது இம்மானுவேல் என்று சொல்லும் பொழுது What you have to say now? நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? No. Hallelujah. ஆமென். You should feel it. நீங்கள் அதை You உணர should feel it வேண்டும். in your heart. உன்னுடைய இருதயத்திலே அதை உணர And your வேண்டும். mind should record it that always. உன்னுடைய சிந்தையானது அதை எப்பொழுதும் பதிவு செய்து கொள்ள That வேண்டும். should be replayed always. எப்பொழுதுமே அதை நீ திரும்பி திரும்பி நீ சொல்ல வேண்டும். Then your life will be victorious. அப்பொழுது Hallelujah. உன்னுடைய ஜீவியமானது Hallelujah. வெற்றி நிறைந்த ஜீவியமாய் Our இருக்கும். God is a great God. நம்முடைய தேவன் பெரிய தேவனாய் He is இருக்கிறார். the mighty God. அவர் வல்லமை மிகுந்த தேவனாய் His இருக்கிறார். sovereignty is great. அவருடைய மகத்துவம் பெரியதானதாய் இருக்கிறது. He do everything according to his will. Hallelujah. அவருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். Now you should understand. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். He will do everything according to his will. அவருடைய சித்தத்தின்படி அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். Nothing could be done against his will. அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக எதுவும் நடக்காது. Yes, hallelujah. ஆமென். So only by the will of God we can go forward. இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தை கொண்டு நாம் முன்னேறி செல்வோம். He can raise the kings and kingdoms and governors. இயேசு தேவன் அவர் நினைத்தபடி ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் உருவாக்குகிறார். அதிகாரத்தையும் அவர் உருவாக்க முடியும். Simultaneously pull them all down. Hallelujah. அவர்களை கீழே தள்ளவும் அவரால் முடியும். He is the only governing person. அவர் மட்டுமே ஆளுகை செய்கிறவராய் Jesus இருக்கிறார். is only ruling. அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே ஆளுகை செய்கிறவராய் Whatever the இருக்கிறார். rule may come. என்ன விதமான ஆட்சி But நம் மீது God வந்தாலும் knows that rule is going to come. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகை நம் And மீது he knows காணப்படுகிறது. which is good. எது நல்லது என்பது அவருக்கு தெரியும். And he knows why it is. அது ஏன் என்றும் தேவனுக்கு And he தெரியும். knows it should be. அது அப்படிதான் இருக்க வேண்டும் என்று தேவனுக்கு You தெரியும். should get purified. நீ That is சுத்தப்படுத்துவதற்காக the cause of it. அதுதான் தேவனுடைய வழியா இருக்கிறது. You may think, oh, this rule is too much.
இது ஒருவேளை நமக்கு அதிகமா இருக்கிறது என்று Oh, நாம் it is not யோசிக்கலாம். possible for me allowing me to come to the church even. Hallelujah. இவர் வந்தா நம்ம ஆலயத்துக்கு வருவதற்கு கூட கஷ்டமா இருக்குமே என்று நீங்கள் யோசிக்கலாம். Yesterday we had a very blessed fasting prayer. நேற்றைய தினத்திலே ஒரு அருமையான உபவாச ஜெபம் இங்க We இருந்தது. ask everyone to testify how they felt the hand of God in the time of lockdown, that is COVID. நம்முடைய ஊரடங்கு நாட்களிலே தேவனுடைய காரியங்களை தேவனுடைய அதிசயங்களை நீங்க எவ்வாறு உணர்ந்தீர்கள் என்று சாட்சியாய் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று ஒவ்வொருடமும் கேட்டோம். So we came to know அதிலிருந்து நாங்கள் அறிந்து how the கொண்டது people feel the touch of God when they are in the greatest need. இயேசுவினுடைய தொடுதலை அவர்கள் எவ்வண்ணமாய் உணர்ந்தார்கள் என்று சாட்சியாய் பகிர்ந்து கொண்டார்கள். In the distress period of 6 or 7, 8 months. அந்த விதமான சூழ்நிலையிலே ஊரடங்கின் சூழ்நிலையிலே 8 மாதம் அளவுமாய் எத்தனை விதமான அழுத்தங்கள் அவர்கள் சந்திக்க நேர்ந்தது. Where the people are locked inside. ஒருவேளை அவர்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கலாம். Distressed. அதன் நிமித்தமாக மன And the அழுத்தம், requirements are more. அவருடைய தேவைகள் அதிகமாக இருந்தது. And the diseases also came. அவர்களுக்கு அநேகருக்கு அதன் மூலமாய் வியாதியும் வந்தது. Hospitals are not open to take the diseased people to treat. அங்கே ஆஸ்பத்திரிகள் திறந்தும் இல்லை ஜனங்களுக்கு அவர்களுக்கு மருந்து கொடுப்பதற்கு. Because they all transferred as a COVID place. ஏனென்றால் அந்த இடமெல்லாம் கொரோனாவுடைய பாதிப்பில் இருக்கிறவர்களுக்காக கொரோனா வானாக எல்லா ஆஸ்பத்திரியும் மாறிச்சு. Hallelujah. Then who should be the healer? அப்பொழுது யார் நமக்கு சுகம் கொடுக்கிறவராய் Only இருந்தார்? Jesus. Hallelujah. இயேசு கிறிஸ்து மாத்திரமே. At that time God with us. தேவன் அந்த நாளிலே நம்மோடு He கூட healed the இருந்தார். people. That's what we heard, and praise the God. Praise God. அந்த நாட்களில் கூட நாம் அதனாலே இந்த சாட்சிகளை கேட்டு எவ்வளவு கர்த்தர் தம்முடைய அதிசய கரங்களால் தொட்டு விடுவித்தார் என்பதை சாட்சியாக கேட்டு மகிழ்ந்து களி கூறினோம். Hallelujah. ஆமென். You will be having the same testimony now we are sitting in front of us. இந்த நாளிலே கூட இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட சாட்சிகள் உண்டு. So count it and bless and praise the Lord. அவை எல்லாவற்றையும் நீங்கள் ஒவ்வொன்றாய் எண்ணி பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். So the lockdown is also good. இந்த விதமான ஊரடங்கும் ஒரு விதத்திலே நல்லதா இருந்தது. It makes your faith grow. உன்னுடைய விசுவாசம் வளர்ச்சி அடைந்தது. You can feel the hand of God. தேவனுடைய திட்டத்தை நீங்கள் அறிந்தவர்களாய் You இருந்தீர்கள். experience the miracle of God. தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் உணர்ந்தவர்களாய் இருந்தீர்கள். You experience the protection of God. தேவனுடைய Hallelujah. பாதுகாப்பை நீங்கள் உணர்ந்தவர்களாய் இருந்தீர்கள். Praise be to His name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God is only could help. தேவன் மாத்திரமே நமக்கு உதவி செய்ய முடியும். And He will do it. அதை நிச்சயமாய் அவர் செய்வார். So we can boldly stand against anything and everything. ஆகவே என்ன வந்தாலும் என்ன விதமான சூழ்நிலைகளாய் இருந்தாலும் நாம் தைரியமாய் அதை நாம் சந்திக்கலாம். But we have to ask God. ஆனாலும் நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். When we ask, நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது He will give. அவர் நமக்கு கொடுப்பார். Where to ask, when to ask, how to ask. எப்பொழுது கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், என்ன கேட்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். In prayer, hallelujah. ஜெபத்தின் மூலமாக God answers the prayer. தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் Praise the கொடுக்கிறவராய் Lord. இருக்கிறார். So that we request the people, we encourage the people to come to the prayer meetings. அதனால தான் ஜெபத்திற்கு வாருங்கள் என்று உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். Why do you fail to come? ஏன் நீங்கள் வர தவறுகிறீர்கள்? How do you get the blessings of God? இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள How you முடியும்? can ask? எப்படி நாம் கேட்க முடியும்? You can ask when the prayer is going on in Jeb- the church. இந்த சபையிலே ஜெபமானது நடைபெறும் பொழுது நீங்கள் வந்து பங்கு கொண்டு ஜெபத்தின் மூலமாக நீங்கள் இயேசுவினிடத்தில் கேட்கலாம். Now you may think, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், oh, only in the prayer in the church. சர்ச்சில் சபையில ஜெபித்தால் தான் தேவன் ஜெபத்தை கேட்பாரோ அப்படி Yes, நீங்க it is நினைக்கலாம். also. ஆமாம், சபையில் நாம் ஜெபிக்கும் பொழுது In your நிச்சயமாகவே personal prayer, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் in your இருக்கிறார். family prayer, உன்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் உன்னுடைய குடும்ப you ஜெபத்திலும் should stay in the prayer and put the application before God. தேவனுக்கு முன்பாக நம்முடைய விண்ணப்பங்களை நாம் வைக்கும் பொழுது He will accept that. அவர் அதை ஏற்றுக்கொள்வார். He will already kept the answer for that. ஏற்கனவே இவை எல்லாவற்றிற்கும் பதிலை வைத்திருக்கிறார். But God is having a time for that to grant it. ஆனாலும் அவை எல்லாவற்றையும் செய்வதற்கென்று ஒரு At the right நேரத்தை time. ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். God will answer your prayer. Hallelujah. ஏற்ற நேரத்திலே அந்த ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. So we can go boldly. ஆகவே நாம் தைரியமாக சூழ்நிலைகளை நாம் சந்திக்க You are நேரிடும். confident that God is with us and Yes. I will be
bold. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் தைரியமாய் நான் எல்லா சூழ்நிலைகளையும் நான் எதிர்கொள்வேன் என்ற ஒரு திட நம்பிக்கை நமக்குள்ளே உருவாகும். See, you can move the hand of God. தேவனுடைய கரத்தை கூட நாம் அசைக்க முடியும். You may, just for example, it may be closed like this. ஒருவேளை தேவனுடைய கரம் இப்படி இருக்கும் என்றால், மூடி இருக்கும் என்றால், By prayer, உன்னுடைய ஜெபத்தின் மூலமாக, by fervent prayer, உன்னுடைய உறுதியான ஜெபத்தின் and மூலமாக keep on asking. தேவனிடத்தில் நீ கேட்கும் பொழுது The hand of God is going to open, hallelujah. தேவனுடைய கரம் உனக்காக And you can திறக்கப்படும். move the hand of God by prayer, hallelujah. உன்னுடைய ஜெபத்தின் மூலமாக தேவனுடைய கரத்தை கூட நீ அசைக்கலாம். Because He has given you the privilege. ஏனென்றால் தேவன் அந்த பெரிதான ஸ்லாக்கியத்தை When it உனக்கு is open and கொடுத்திருக்கிறார். stretched over you, ஆகவே நீ ஜெபிக்கும் பொழுது அவருடைய கரம் உனக்கு நேராக the நீட்டப்படும். blessing is going to shower upon you, hallelujah. இயேசுவினுடைய ஆசீர்வாதம் உன் மீது ஊற்றப்படும். Your needs are going to be met. உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். And your spiritual life is going to grow. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியமும் வளர்ச்சி அடையும். Hallelujah. ஆமென். And we should exalt Him. இதை உற்சாகமாய் உங்களுக்கு சொல்கிறேன். We should exalt God's name, hallelujah. தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Hallelujah. ஆமென். Because Emmanuel. ஏனென்றால் Emmanuel. அவர் இம்மானுவேலாய் இருக்கிறார். நீங்க என்ன சொல்லணும் இம்மானுவேல்னு? இம்மானுவேல் சொன்னோனே it's like a shock, it should enter into your heart and say God with us, தேவனோடு இருக்கிறார். Hallelujah. Emmanuel. இம்மானுவேல். Hallelujah. ஆமென். Feel it. அதை உணருங்கள். Be happy. சந்தோஷமாயிருங்கள். God is with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Praise be to His name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God is giving you access to be boldness and have the confidence. Hallelujah. அந்த திட நம்பிக்கையையும் அந்த தைரியத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Just now we finished the Christmas celebration, remembering the birth of Jesus Christ. இப்பொழுதுதான் இயேசுவினுடைய பிறப்பை நாம் கொண்டாடினோம், கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடினோம். God doesn't want the people to go astray and die in sin and go to hell. தேவன் ஒருபொழுதும் தேவனுடைய ஜனங்கள் அவர்களுடைய விருப்பப்படி சிதறடிக்கப்பட்டு பாவத்திலே மாளுவதை அவர் ஒருபோதும் விரும்புவதில்லை. He want to redeem them. அவர்கள் ஒவ்வொருவரையும் மீட்கும்படியாய் விரும்புகிறார். So that He sent His only begotten Son Jesus Christ as a redeemer. ஆகவே தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு Savior, மீட்பராய் இரட்சகராய் அனுப்பினார். Deliverer, நம்மை விடுவிக்கிறவராய் Hallelujah. அனுப்பினார். ஆமென். Now comes the access. இப்பொழுது வழி வந்து விட்டது. Hallelujah. இப்பொழுது வழி வந்து விட்டது. To us to be bold. Hallelujah. தைரியமாய் தேவனை எல்லா சூழ்நிலைகளையும் சந்திக்கும்படியான ஒரு வழி நமக்கு கிடைத்திருக்கிறது. Because we have Jesus with us. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். And you are in Jesus. நீ இயேசுவுக்குள்ளாய் இருக்கிறாய். God with us. தேவன் நம்மோடு கூட Praise be இருக்கிறார். to His name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hebrew 4:16 says. எபிரேயர் 4:16 நாம் வாசிக்கிறோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டைகளை சேர கடவோம். With boldness we can go to the throne of grace. தைரியமாய் நாம் கிருபாசன தண்டையிலே நாம் சேர கடவோம். Hallelujah. ஹalleluya. God has opened the way. தேவன் அதற்கான ஒரு வழியை நமக்கு திறந்திருக்கிறார். We can boldly go to Jesus. Hallelujah. தேவனிடத்திலே நாம் தைரியமாக நாம் பிரவேசிக்க முடியும். The very purpose of Jesus to came in this world is to give you the access to go to Him boldly first. Hallelujah. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே தேவனிடத்திலே நாம் சேரும்படியான ஒரு வழியை கொடுப்பதற்காக. Hallelujah. ஆமென். So Jesus opened the way. இயேசு அந்த வழியாய் மாறினார். We can go boldly to Him and ask anything and everything. தேவனிடத்திலே நாம் தைரியமாய் நின்று நாம் எதையும் எல்லாவற்றையும் நாம் தேவனிடத்திலே கேட்க முடியும். But at the same time, ஆனால் அதே நேரத்தில் if that is His will, அது அவருடைய சித்தமாய் இருக்கும் என்றால், God sees that is for your goodness, அது உனக்கு நன்மையாய் இருக்கும் என்றால், He will surely grant it. Hallelujah. நிச்சயமாகவே அதை உனக்கு செய்வார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. If your want is wrong, உன்னுடைய எதிர்பார்ப்பு தவறா இருக்கும் என்றால், உன்னுடைய எதிர்பார்ப்பு தவறாக இருக்கும் and your என்றால், desire is sinful, உன்னுடைய வாஞ்சை பாவம் நிறைந்ததா இருக்கும் என்றால், even if you go to God, Lord, I want this, தேவனே இது எனக்கு வேணும் என்று நீ தேவனிடத்தில் கேட்டாலும், God knows it is not good. அது நல்லது அல்ல என்று தேவனுக்கு தெரியும். You may not get it. அதனாலே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள But at the same முடியாது. time, ஆனால் அதே நேரத்தில் He will take away the desire of that sinful thought, sinful requirement from your mind. உன்னுடைய சிந்தையிலிருந்து அந்த பாவமான ஒரு இச்சையான வாஞ்சையை தேவன் எடுத்து போடுகிறவராய் இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Now you are a free man.
ஆகவே ஒவ்வொரு மனிதனும் Now you are a free man. இப்பொழுது நீங்கள் விடுவிக்கப்பட்ட ஜனங்களாய் அந்த இருக்கிறீர்கள். சிந்தையை, அந்த நோக்கத்தை, அந்த எதிர்பார்ப்பை ஆண்டவர் இதயத்துல எடுத்துட்டாரு. Hallelujah. So what a blessed opportunity that God is giving to us. இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிதான சந்தர்ப்பமாய் இருக்கிறது. Even if you go to God and ask some contrary, தேவனிடத்தில் நீ சென்று முரண்பாடாய் எதை கேட்டாலும், if that is not good for you, you will change your mind. Hallelujah. அது உனக்கு நல்லது இல்லை என்றால் தேவன் உன்னுடைய சிந்தையை மாற்றுவார். How can you do sin? எப்படி நீ அதை பெற்றுக்கொள்ள முடியும்? Could not. நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. Because God changed your sinful thought. ஏனென்றால் உன்னுடைய இச்சையான சிந்தையை தேவன் மாற்றினார். Hallelujah. Hallelujah. So you can boldly go to him with any application. ஆகவே நாம் தைரியமாய் எந்த விதமான விண்ணப்பத்தோடு தேவனிடத்தில் நாம் பிரவேசிக்கலாம். God knows how to handle with that. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை God அறிந்திருக்கிறார். knows how to give that. Hallelujah. எப்ப கொடுக்குதுன்னு அவருக்கு தெரியும். எப்ப கொடுக்க வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும். When to give also. என்ன கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். So we have the access. ஆகவே நமக்கு ஒரு வழியை And தேவன் Jesus opened the ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். access of the way to the heaven. Hallelujah. பரலோகத்திற்கு செல்லும் வழியாய் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். And he is in the purifying process. இயேசு நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியான ஒரு வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார். And he is sanctifying you. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். No man is fully sanctified in this world. இந்த உலகத்திலே ஒருவனும் பரிசுத்தவான் கிடையாது. Every now and then, every second, every minute. Hallelujah. ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு தவறை நாம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு வினாடியும் you should be sanctified. Hallelujah. ஒவ்வொரு நாளும் நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். God is doing that process. Hallelujah. இயேசு கிறிஸ்து அந்த வழிமுறைகளை அந்த கிரியையை உன்னிடத்திலே So you நடத்துகிறார். have become saint every moment. Hallelujah. ஆகவே ஒவ்வொரு நிமிஷமும் நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் So when காணப்பட God வேண்டும். finds that you are 100% saint, hallelujah, நீ எப்பொழுது 100% பரிசுத்தவானாய் காணப்படுகிறாயோ He will take you. அப்பொழுது இயேசு கிறிஸ்து உன்னை எடுத்துக்கொள்வார். இப்போ என்ன சோகமா இருக்கீங்க? ஏன் சோகமாக? எடுத்துக்கொள்வார். ஐயோ எடுத்துக்கொள்வார். Hallelujah. If Jesus Christ comes down, இயேசு வருவார் என்றால் how many can take away with him? எத்தனை பேர் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம்? Are we able to say, come Lord Jesus? இயேசுவே நீர் வாரும் என்று நாம் சொல்ல முடியுமா? Can you say, come Lord Jesus? இயேசுவே நீர் வாரும் என்று நம்மால் சொல்ல முடியுமா? Hallelujah. Just think 1 minute. கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். And then you can pronounce, come Lord Jesus. Hallelujah. இயேசுவே நீர் வாரும் என்று தைரியமாக நம்மால் சொல்ல முடியுமா? The nature is divided for the coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக நாம் அங்கே காத்திருக்கிறோம். இயற்கை அங்கே கற்ப வேதனைப்படுகிறது. Hallelujah. Can you say the come Lord Jesus? இயேசுவே நீர் வாரும் என்று இயற்கையானது கர்ப்ப வேதனைப்படுகிறது. நீ இயேசுவே வாரும் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நாங்க சொல்லுவோம் சொல்ல. That is difficult. அது ரொம்ப கடினம். But God is gracious. ஏனென்றால் ஆனாலும் தேவன் நம் மீது கிருபையாய் இருக்கிறார். Even that situation we can face boldly. எந்த விதமான சூழ்நிலையை நாம் தைரியமாக அந்த சந்தித்தாலும் சூழ்நிலை கூட இயேசுவே வாரும் என்று சொல்ல தயங்குகிற சூழ்நிலை கூட நீ என்ன பண்ணலாம்? தைரியத்தோடு எதிர்கொள்ள முடியும். Because Jesus is in you and within me. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளேயும் இருக்கிறார். With a twinkling of an eye he can sanctify you. ஒரு இமை பொழுதிலே ஒரு ஜன பொழுதிலே தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். And made you worthy to be taken in the second coming of Jesus. இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். எடுத்துக்கொள்வதற்குன ஒரு க்ஷண பொழுதிலே ஆயத்தப்படுத்தி விடுவார். Hallelujah. ஆமென். That he has shown as an example when he was hanging on the cross. Hallelujah. சிலுவையிலே தொங்கினது ஒரு அடையாளமாக நமக்கு காண்கிறது. Hallelujah. 2 thieves were hanging, one right and one left. இயேசுவின் வலதுபுறம் இடதுபுறம் ஒன்றாய் 2 கள்ளர்கள் தேவனோடு இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டார்கள். One thief repented. ஒரு கள்ளன் ரட்சிக்கப்பட்டான். He got an instant salvation. Hallelujah. உடனே அந்த நிமிடத்திலே இயேசுவினுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். He had the punishment of this world. இந்த உலகத்தினுடைய punishment, தண்டனையிலிருந்து அவன் தப்பிக்கொண்டான். பெற்றிருக்க வேண்டும். That's why he is hanging. He is going to die. அவன் அந்த தண்டனையை பெற்றுக்கொள்வதற்காக தான் நான் சிலுவை மரத்திலே தொங்கி The இருந்தான். physical body is going to be killed because of his ill doing. அவன் செய்த தவறான காரியத்தின் நிமித்தமாக அவனுடைய சரீரம் அழிந்தது. Hallelujah. Why I say hallelujah?
but his spirit is saved. Hallelujah. ஆனாலும் அவனுடைய ஆத்மாவானது His ரட்சிக்கப்பட்டது. soul is spared. அவருடைய ஆத்மா அந்த ரட்சிப்பை His பெற்றுக்கொண்டது. soul has been forgotten, அந்த forgiven. அந்த ஆத்மாவானது மன்னிப்பை பெற்றுக்கொண்டது. Hallelujah. ஹalleluya. Though he has the punishment to die and killed on the cross, ஒருவேளை அவன் சிலுவையில் அறையுண்டு மரித்தாலும் his soul is pardoned and get to heaven. Hallelujah. அவனுடைய ஆத்மாவானது இயேசுவினிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த So many பரதேசிக்கு times we have சென்றது. bold people to ask Jesus, Lord, cleanse me even in this second if you comes. ஒருவேளை இயேசுவினுடைய வருகையில் இருக்கும் பொழுது நீ அந்த நிமிஷத்திலே இயேசுவினிடத்திலே நீ கேட்டாலும் Hallelujah. He will make you worthy. அவர் உன்னை தகுதிப்படுத்துவார். So it is a time for us to approach God. ஆகவே நாம் இயேசுவை தேவனை நெருங்கும்படியான ஒரு காலமாய் இது இருக்கிறது. God has given us a good opportunity. தேவன் நமக்கு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். We start this year in the church. இந்த வருடத்தை நாம சர்ச்சில் ஆரம்பிச்சோம். But we have no hope that we can end this year in the church. ஆனால் சபையிலே இந்த வருடத்தை முடிப்போம் என்ற எந்த நம்பிக்கையும் கிடையாது. But God changed that. Hallelujah. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் மாற்றினார். So many months are in lockdown. அநேக மாதங்கள் ஊரடங்கின் நிமித்தமாய் இருந்தது. But praise be to his name. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This last Sunday we are able to come and gather in the presence of God. ஆனால் இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே வந்து தேவனுடைய பிரசன்னத்திலே கூடும்படியான ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். So believe ஆகவே நீங்க விசுவாசி. that he will give the opportunity உனக்கும் தேவன் அந்த சந்தர்ப்பத்தை and கொடுப்பார். will be gracious upon us நம் மீது அவர் கிருபை உள்ளவராய் to இருப்பார். enter into the new year in the presence of God too. தேவனுடைய சமூகத்திலே இந்த புதிய ஆண்டையும் நாம் ஆரம்பிப்போம் என்று நாம் விசுவாசிப்போம். He will prepare the way for that அதற்காக ஒரு வழியை நமக்கு ஆயத்தம் பண்ணுவார். if Jesus tarries. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதிக்கும் என்றால் அந்த தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நம்ம என்ன பண்ண போறோம்? கர்த்தருடைய அந்த புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக ஆலயத்தை திறந்து விட்டார். ஹalleluya. ஆமென். How many of you simply saying, oh, I'm not able to go to church? எத்தனை பேர் நாம் சபைக்கு போக முடியவில்லையே என்று சொல்லி இருக்கிறோம்? When? In the lockdown period. ஊரடங்கின் போது. It's just from the lips maybe. ஒருவேளை உதட்டிலே வந்திருக்கலாம் ஒருவேளை. உதட்டளவிலே நீங்கள் சொல்லி இருக்கலாம். God opened the doors of the church. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் ஆலயத்தின் வாசல்களை திறந்து விட்டார். How many of you entered into that? எத்தனை பேர் ஆலயத்துக்குள் நாம் See, பிரவேசிக்கிறோம்? from September the doors of the churches were open. செப்டம்பர் மாதத்திலிருந்து சபையின் கதவுகள் Just திறக்கப்பட்டிருக்கிறது. count to yourself how many weeks you attend the church. எத்தனை Hallelujah. வாரம் நீங்கள் ஆலயத்திற்கு வந்தீர்கள் என்று யோசித்து பாருங்கள். God is so gracious. இயேசு நம் மீது கிருபை உள்ளவராய் இருக்கிறார். For an example, உதாரணமாக our departed dear pastor நம்மை விட்டு கடந்து சென்ற நம்முடைய தலைமை always போதகர் liked to church. எப்பொழுதுமே சபைக்கு வந்தார். Whatever the situation he entered into, he'll be in. அவருக்கு எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்த போதிலும் He'll be so weak, ஒருவேளை பலவீனமாய் இருப்பார். but he wants to come to the church. ஆனாலும் சபைக்கு வர வேண்டும் He என்று wants to விரும்புவார். preach. வந்து தேவனுடைய He wants to ஜனங்களுக்கு lead the பிரசங்கிக்க people in வேண்டும் the- என்று விரும்பினார். He wants to lead the people in the ways of God. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வழிக்குள் நடத்த வேண்டும் என்று God வாஞ்சித்தார். knows the desire of his heart. Hallelujah. அவருடைய இருதயத்தின் வாஞ்சையை தேவன் அறிந்தார். Before he calls him into his glory, அவருடைய மகிமைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக God opened the doors. தேவன் அந்த கதவை திறந்தார். You yourself testify that how many weeks he came and sat here. எத்தனை வாரம் அவர் தனக்கு முடியாவிட்டாலும் இங்கு வந்து அமர்ந்தார் என்பதற்கு Though நீங்களே he சாட்சிகளாய் cannot, இருக்கிறீர்கள். though he cannot preach ஒருவேளை அவர் பிரசங்கிக்க முடியாவிட்டாலும் long sermons, பெரிய பிரசங்கத்தை the பிரசங்கிக்க Spirit of முடியாவிட்டாலும் God brought 2 or 3 verses through him அவர் மூலமாக ஒரு இரண்டு வாக்கியங்களை that inspired you ஆவியானவர் கொடுத்தார். அது உங்களை and that உற்சாகப்படுத்தினதா build your இருந்தது. spiritual life. Hallelujah. அது உங்களுடைய ஜீவியத்தை கட்டுகிறதா இருந்தது. The corona time, people and doctors are advising not to pray for the people by touching. இந்த கொரோனா நாட்களில கூட ஜனங்கள் அதிகமான பேர் அவரிடத்தில் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்டார்கள். கொரோனா டைம்ல ஜனங்க தொழாதீங்க ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. But he never does that. Hallelujah. ஆனால் அவர் அப்படியே செயல்படவில்லை. He touched the people and pray for them. You are the testimony for that. யாரெல்லாம் அவரிடத்தில் ஜெபத்திற்காக வந்தார்களோ அவர்களை தொட்டு அவர் ஜெபித்தார். Hallelujah. ஆமென். That is the because of the desire, I think the doors of the gates of the church were open
சபையின் before he entered விசுவாசிகளுடைய into the gates of eternity. Hallelujah. வாஞ்சியாய் இருந்தது. தேவன் அந்த வாசலை திறந்தார். தேவன் ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவர் இந்த ஆலயத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டது அவருடைய வாஞ்சை ஆலயத்திற்கு வர வேண்டும் என்பது அவர் நித்திய வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க முன்பாக ஆலயத்தில் வந்து ஹalleluya கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஹalleluya. His heart desire is fulfilled by the lovable Jesus Christ for whom he has worked such a long years. இவ்வளவு ஆண்டு காலமாய் நமக்கு பிரசங்கித்த வார்த்தைகள் தேவன் மீது நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும், தேவனை நேசிக்க வேண்டும் என்ற வார்த்தைகள் நம்முடைய ஜீவிதத்தில் நிறைவேறுகிறதாய் காணப்பட வேண்டும். Hallelujah. ஆமென். Hallelujah. So God will do your heart desire also. உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சையும் தேவன் நிறைவேற்றுவார். So he has opened the access. அதற்கான ஒரு வழியை தேவன் திறந்திருக்கிறார். Approach God. தேவனை நெருங்க வேண்டும். Just 10 minutes. இன்னும் 10 நிமிஷம் தான். Confidence. Hallelujah. திட நம்பிக்கையோடு. Hallelujah. Amen. We do not to be worried. We do not to be afraid. We do not to doubt, double-minded, no hesitation, without any hesitation. நம்ம எதை குறித்தும் நாம் கவலைப்படக்கூடாது. அதற்கான ஒரு தயக்கம் நம்மிடத்திலே நாம் இருக்கக்கூடாது. இரண்டு மனசு வேண்டாம், தயக்கம் வேண்டாம், டவுட் வேண்டாம், பயப்பட வேண்டாம். Because Jesus said, come to me boldly. Hallelujah. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என்னிடத்திலே தைரியமாய் நீங்கள் You can be பிரவேசிக்கலாம். bold, even come to me. தைரியமாய் நீங்கள் வரலாம். I have given you the faith. உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். I told you that you can come to the throne of grace at any time. Hallelujah. கிருபாசன தண்டை நம்ம எந்த நேரத்திலும் நாம் பிரவேசிக்கலாம். Praise be to his name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You are a people of God. நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். That means you are the child of God. அப்படி என்றால் நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். So we need not to worry to go to our heavenly Father. Hallelujah. பிதாவினிடத்திலே நாம் சேருவதற்கு நாம் தயங்க வேண்டியதில்லை. We can boldly go to our Father and ask, அப்பா பிதாவே என்று தேவனிடத்தில் தைரியமாய் நாம் பிரவேசிக்கலாம். just for an example. அது உதாரணமாய் நான் சொல்லுகிறேன். Now we are going to conduct by God's will the youth retreat. தேவனுக்கு சித்தமானால் நம்ம வாலிபர் கூட்டத்தை நாம் நடத்த போகிறோம். On January 25th evening to 26th afternoon. ஜனவரி 25ஆம் தேதி மாலையிலிருந்து 26ஆம் தேதி. Yes, one night and one day. ஒரு இரவும் ஒரு பகலுமாக. For the youth. வாலிபர்களுக்காக. So many youths are earning. அநேக வாலிபர்கள் அதற்கு நாங்கள் விருப்பமாக So many இருக்கிறோம் youths என்று have started to சொல்லுங்கள். earn. அநேக வாலிபர்கள் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. And so many youths are well educated. அநேக பிள்ளைகள் நீங்க நன்றாக படித்திருக்கிறீர்கள். And so many were crossed the minor to major. குழந்தை பருவத்திலிருந்து டீன் பருவத்திலிருந்து மாறி என்ன பண்ணிக்கிறீங்க? வாலிப பருவத்துக்குள் பிரவேசித்தீர்கள். 18 வயசு முடிஞ்சிடுச்சு. என்ன பண்றீங்க? மேஜர் ஆயிட்டீங்க. மேஜர் என்ன சொல்லுங்க? மேஜர் என்ன தெரியல. வாலிப பிரயாத்துக்குள்ள நீங்கள் மேஜர் ஆயிட்டீங்க. If you ask a girl, ஒரு சகோதரியை நாம் கேட்போம் I என்றால், am a major. நான் வாலிபன் என்று I சொல்லுவார்கள். can get married. எனக்கு இப்பொழுது திருமண வயதாகி The law விட்டது. says I can get married. நான் திருமண வயது எனக்கு வந்து விட்டது. Yes, you are my parent, of course. நீ எங்க பெற்றோர் தான், ஆனா நான் மேஜர். அப்பா அம்மா பார்த்து அப்பா அம்மா சொல்ல அப்பா அம்மா என்ன சொல்ல அந்த பொண்ணோ பையனா 18 வயசு ஆயிடுச்சு எனக்கு, நான் மேஜர் ஆயிட்டேன். I am ready. Law says I can get married. எனக்கு திருமண வயது ஆகிவிட்டது, நான் திருமணத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன் என்று சொல்லலாம். தயாரா? Law says I can get married. சட்டம் சொல்லுகிறது திருமண வயது ஆகிவிட்டது என்று. Allow me to marry. என்ன கல்யாணம் பண்ணி விடு சொல்லுவா. என்ன கல்யாணம் பண்ணி விடு, இல்லை நான் பண்ணிப்பேன். Hallelujah. Hallelujah. So you are a major. நீங்கள் இப்பொழுது But I'm வாலிப not வயதை telling that வந்திருக்கிறீர்கள். you can come as you like on your own desire. உங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி நீங்கள் வரலாம். You should get the consent of your parents. ஆனாலும் உங்களுடைய பெற்றோர்களுடைய அனுமதியை நீங்கள் கேட்க வேண்டும். Hallelujah. ஆமென். What you do? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? Worldly for parents. உங்களுடைய உலக தகப்பன். Sometimes you cannot go. Dad, Mom, I want to go to the retreat. I'm going. Give me 300. Okay. If you are not giving, from my earning I will put it. Will you say sir? அப்படி சொல்லுவியா? உலக பிரகாரான தகப்பன் இடத்தில் போய் நான் பெற்றோர் இடத்துல தாய் மட்டும் வேணாமா? பெற்றோர் இடத்துல அம்மா போய் தான் விடாது.
நான் போகணும், நான் இது வாலிப கூட்டத்திற்கு நான் போகணும், எனக்கு 300 ரூபாய் நீங்கள் கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுக்கலன்னா என்கிட்ட பணம் இருக்குது நான் போகிறேன்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? அப்படியே போய் அம்மாகிட்ட அப்பாகிட்ட போய் பம்முறது. என்னது? அம்மா அப்பா என்ன அவனுக்கு தெரியுது ஏதோ வேலைக்கு வந்துருக்குதுன்னு. என்ன பண்ண? என்ன ஒன்றும் இல்லை ஏன் வந்து நிற்கிறேன் போ. இல்லையா? அப்போ சொல்லு. இல்லை இது மாதிரி ஒன்று. எது மாதிரி? இல்லைம்மா அது மாதிரி ஒரு ரிட்ரீட்டு. இது வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக ரிட்ரீட் இவ்வளோலாம் கெஞ்ச தேவையில்லை. ஏன்னா பேரண்ட்ஸுக்கு தெரியும் நீங்கள் போகிறது வாலிபர் கூட்டம். காட் இஸ் ஆன் கண்ட்ரோல். தேவன் எல்லாவற்றையும் தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. So Amen. parents may allow. பெற்றோர்கள் உங்களை அனுமதிப்பார்கள். ஆனால் நீங்கள் வேறு என்ன டூர் போகும்போது என்ன பண்ணிப்பீங்க பாருங்க. இப்போ இல்லை நான் போயிட்டு வந்தேன். எங்கே போயிட்டு வந்துடுறேன்? இல்லைம்மா டூர் போயிட்டு வந்தேன். இந்த ட்ரீட் இப்போதைக்கு நம்ம ட்ரீட் தானே எக்ஸாம்ஸ் ட்ரீட்டு போயிட்டேன். என்ன எப்போ வருவேன்? காலைல போயிட்டு சாயந்தரம் வந்துடுவியா? will you go in the morning and come in the evening? காலையில் போயிட்டு நைட்டுக்குள்ளே வந்துடுவியா? சரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஏய் என்ன சிரிக்கிற? இல்லைம்மா அங்கே வந்து புக்கிங் வந்து 1 day 1 night தான். நைட்டா எவ்வளோ இருக்கும் உனக்கு? நைட்டு எப்படி தங்குவ நீ? பாரு அந்த பேரண்ட்ஸ்கிட்ட போய் எப்படி பம்மரவர். ஆனால் but you can go to God very boldly. Hallelujah. ஆனால் தேவனிடத்தில் நாம் தைரியமாய் பிரவேசிக்க முடியும், கேட்க முடியும், அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். He will give it if it is required for you. அது உனக்கு தேவை என்றால் தேவன் உனக்கு கொடுப்பார். The retreat is going to be conducted according to the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி இந்த வாலிபர் கூட்டம் நடைபெற போகிறது. So the presence of God will be there. இயேசுவினுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கும். And the control of Jesus will be there. இயேசுவினுடைய கட்டுக்குள் நாம் அந்த இடத்துல இருப்போம். இயேசுவின் ஆளுகைக்குள்ளாக அடக்கத்திற்குள்ளாக இருக்கும். So dear parents, don't be worried. அதனால நீங்கள் பெற்றோர்களை நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Pray and think twice. அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள், ஜெபித்து மீண்டுமா யோசியுங்கள், ஜெபித்து நீங்கள் யோசியுங்கள். அதுக்கப்புறம் give permission. அதற்கப்புறம் நீங்கள் அனுமதி கொடுக்கலாம். Permission வாங்கிட்டேனா? Hallelujah. So to the heavenly Father we can go boldly. பம்ம வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பரலோக பிதாவினிடத்தில் நாம் தைரியமாய் நாம் கிட்டே சேர முடியும். Hallelujah. God's promises are real. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மையுள்ளவைகளாய் He இருக்கிறது. will never go back. ஒரு நாளும் அவருடைய வாக்குத்தத்தத்திலிருந்து அவர் பின்வாங்க மாட்டார். Hallelujah. Hallelujah. His promises are yeah and amen. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. So we have the confidence that the promise of God for me is going to be fulfilled. Hallelujah. தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை தேவன் நிறைவேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே காணப்படும். For that we have to pray. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். It's a time to pray. அதற்காக நாம் ஜெபிக்க. ஜெபம்தான் நேரம். By prayer only we can ஜெபத்தின் மூலமாக தான் நாம் confirm our confidence. நம்முடைய ஜெபமானது நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. So it is time to approach God. ஆகவே நாம் தைரியமாய் தேவனிடத்திலே நாம் பிரவேசிக்க So the முடியும். last part. கடைசி பகுதியாக Prayer is the burning fire. ஜெபமானது ஒரு பற்றி எரிகிற அக்கினியா இருக்கிறது. It is the burning fire in your life. நம்முடைய ஜீவியத்திலே ஒரு பற்றி எரிகிற ஒரு The அக்கினியாய் fire should காணப்படுகிறது. glow always. அந்த அக்கினியாவது எப்பொழுதும் எரிந்து கொண்டே It இருக்க should வேண்டும். not be quenched even just a second. Hallelujah. அது ஒரு நிமிஷம் கூட அது தணிய கூடாது. That's why the Father Jesus Christ has sent the Holy Ghost. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய தேவனானவர் ஆண்டவர் நமக்கு அனுப்பியிருக்கிறார். தந்திருக்கிறார். Holy Ghost is a fire. பரிசுத்த ஆவியானவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். He is a fire burning in us. அது நமக்குள்ளே பற்றி எரிகிறதாய் The காணப்பட Holy வேண்டும். Ghost fire should burn in our life always. உன்னுடைய ஜீவியத்திலே அந்த அக்கினி எப்பொழுதும் பற்றி எரிய If that வேண்டும். is so, அப்படி இருக்கும் என்றால் everything that distraction, sin and whatever it may be is near the fire will be burnt off. Hallelujah. எந்த விதமான பாவமா எந்த விதமான காரியமா இருந்தாலும் அது பற்றி எரிகிற அக்கினிக்கு அருகே வரும்பொழுது அது பட்சிக்கப்பட்டு போகும். Holy Ghost is the fire. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் இருக்கிறார். We should get anointed by the Holy Ghost. அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் Then அபிஷேகத்தை our பெற்றுக்கொள்ள spiritual வேண்டும். life will be burning always. அப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்பொழுதும் பற்றி எரிகிறதாய் காணப்படும். You cannot buy the Holy Ghost. நீ Holy Ghost காசு கொடுத்து வாங்க முடியாது.
You cannot bribe the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரை நாம் பணம் கொடுத்து வாங்க முடியாது. You cannot bribe the Holy Ghost. Bribe. நாம லஞ்சம் கொடுத்து வாங்க முடியாது. Hallelujah. கர்த்தருக்கு It is a ஸ்தோத்திரம். gift of God given to the people whom He sees worthy and be called. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் யார் தகுதியா இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு ஈவாய் அது காணப்படுகிறது. Hallelujah. So God should see that you are worthy to receive the Holy Ghost. அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நீ தகுதியா இருக்கிறாய் என்று Get தேவன் அறிய prepared for வேண்டும். that. அதற்காக உன்னை ஆயத்தப்படுத்திக் How கொள். do you prepare? எப்படி உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும்? Only by prayer. ஜெபத்தின் மூலமாக. Asking Lord, please prepare me இயேசுவே என்னை நீர் ஆயத்தப்படுத்தும் என்று கேட்க to வேண்டும். be anointed by the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் The பெற்றுக்கொள்வதற்கு fire என்னை should ஆயத்தப்படுத்தும். burn. The fire should burn in me. எனக்குள்ளே அந்த அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். Hallelujah. ஹalleluya. So that get the Holy Ghost. அதற்காக நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். Pray for it. அதற்காக ஜெபியுங்கள். Ask God to make you worthy to receive it. அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உன்னை தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபி. Hallelujah. Leviticus 6:13. Leviticus. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. Hallelujah. It should never go out. அந்த அக்கினி ஒருபோதும் அவிந்து போகலாகாது. அது முந்தின வசனம் படிக்கிறீங்களா? பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். Hallelujah. 12 கொஞ்சம் டிஸ்ப்ளே பண்ணுங்க பிரதர். அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். கொழுப்பை போட்டு தகனிக்கணும். Hallelujah. Hallelujah. ஹalleluya. வெறும் மாம்சாலால அதுலேருந்து ஒரு மிருகத்தை ஏதோ பண்ணால் அதுலேருந்து கொழுப்பை உரிச்சு எடுக்கணும். எடுத்து போட்டு அந்த அக்கினி அப்படியே தகைக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிதான் உன் கொழுப்பு உன்னோட்டு நீக்கப்படணும். I should die. நான் என்ற காரியங்கள் மரிக்கப்பட வேண்டும். That should be put on the altar for the fire to glow and burn. அது அகற்றப்பட்டால் தான் அந்த அக்கினியானது எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கிறதாய் காணப்படும். நான் என்பது அகற்றப்பட்டு அந்த அக்கினியின் மேலே போடப்பட வேண்டும். அப்பொழுது அது தகனித்து எரிந்து கொழுந்து விடும். ஹல்லேலூயா. ஆமென். Praise be to his name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Come unto the Lord Jesus. இயேசுவினிடத்திலே வாருங்கள். Surrender yourself to God. உன்னை இயேசுவுக்கு உன் ஜீவித்தை அர்ப்பணி. Hallelujah. ஹalleluya. கொழுப்பை ஆண்டவர் அகற்றுவார். Hallelujah. உன்னை கொழுப்பை ஆண்டவர் அகற்றுவார். உன்னை கொழுந்து விட்டு எரிய செய்வார். உன்னை கொழுந்து விட்டு எரிய செய்வார். Hallelujah. Hallelujah. ஹalleluya. Lastly, கடைசியாக how that can be? அது எப்படி நடக்கும்? What is the feeding for that? For the fire to go on and on and on without ceasing. அக்கினியானது அவிழ்ந்து போகாமல் எப்பொழுதுமே எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? The feeding is the word of God. தேவனுடைய வார்த்தை அதற்கு கொடுக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை தான் அதற்கு உணவு அந்த அக்கினிக்கு. Hallelujah. So come to the place where you can hear the word of God. தேவனுடைய வார்த்தை எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த இடத்துக்கு நீங்கள் வாருங்கள். As many times as you hear the word of God. எத்தனை முறையாய் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்களோ, It is the wood that you are putting on the fire. அது ஒரு அக்கினியின் மீது எப்படி கட்டையை போடுகிறோமோ அதை போன்று காணப்படுகிறது. And the கொழுப்பு என்ன போட்டுதாங்க? ஃபேட். ஃபேட் தான் போட்டுது. சரி, ஃபேட். That you are putting on that. அந்த கொழுப்பை அந்த அக்கினியிலே போடுகிறதை போன்று. Make the fire of the burning fire of the Holy Ghost to burn in you, in your spirit. அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி உன்னுடைய ஆவியோடு சேர்ந்து எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆவியிலே என்றும் அனலோராய் காணப்படுவீர்கள். Praise be to his name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. So we can go boldly to God. தேவனிடத்திலே நாம் தைரியமாய் பிரவேசிக்க முடியும். Hear the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேள். Come to church. ஆலயத்துக்கு வாங்கள். புரியல? இப்போ சாதமாயிடுச்சு மனசு. ஏன்னா நீங்க வராட்டா ஐயோ இது அணைய போதே. The fire is going to go down. This man, this girl, this boy, this woman has not come to the church this week. How the fire will burn this week? ஒருவேளை இந்த வாரம் நீ ஆலயத்துக்கு வரவில்லை என்றால் உன்னுடைய அக்கினி எப்படி தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும்?
இந்த வாரம் எப்படி அந்த அக்கினி அணையாமல் இருக்க போகுது அப்படி எங்களுக்குள்ள என்ன வருது, எங்களுக்குள்ள என்னென்ன நடத்துகிறவங்களுக்குள்ள ஆண்டவர் வழி நடத்தும்படியாக கொடுத்துருங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே விசாரணப்பட வேண்டியது. That's why we are asking, come to the church. அதனால தான் கேட்கிறோம், ஆலயத்துக்கு வாருங்கள், Hear the word of God. தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். Make the fire burn. அந்த அக்கினியானது எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க செய்யுங்கள். Glow, hallelujah. எப்பொழுதுமே அது பிரகாசித்துக் கொண்டிருக்க Your வேண்டும். life will glow in this world too. அப்பொழுது உன்னுடைய ஜீவியமானது பிரகாசிக்கிறதா இருக்கும். இந்த உலகத்திலேயும் பிரகாசிக்கும் செழிப்பாய் காணப்படும். hallelujah. ஆமென். hallelujah. ஹalleluya. So God has given the opportunity, தேவன் நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார், privilege ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். to go boldly and face anything boldly. எந்த சூழ்நிலையும் நாம் தைரியமாய் சந்திக்கும்படியான ஒரு பெரிதான ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு In கொடுத்திருக்கிறார் this world. இந்த hallelujah. உலகத்திலே. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So let us the fire, Holy Ghost fire burn in us. அந்த அக்கினியானது எப்பொழுதும் நமக்குள்ளே பற்றி எரிகிறதாய் காணப்படட்டும். Give the feeding for that. அதற்கு எப்பொழுதும் நீங்கள் போஷிக்க வேண்டும். Amen. ஆமென். Jesus Christ is coming soon. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். We can boldly face that by the grace of God. அப்பொழுது அவரை நாம் தைரியமாய் நாம் சந்திக்க முடியும். அவருடைய கிருபையினாலே நாம் என்ன பண்ண முடியும், தைரியமாக சந்திக்க முடியும். ஹalleluya. ஆமென். Thank you Jesus. ஹalleluya. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? Thank you sister. Hallelujah. Hallelujah. Just think 1 minute, are you bold? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, நீங்க தைரியம் உள்ளவராக இருக்க spiritually, even to face anything physically in this world too. ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த உலகத்தில் கூட எதிர்மறையாக காணப்படுகிற எல்லாவற்றையும் நாம் தைரியத்தோடு சந்திக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? Emmanuel. அல்லேலூயா. தேவன் உன்னோடு இருக்கிறாரா? தேவன் நம்மோடு இருக்கிறாரா? டெஸ்ட் yourself. உன்னை சோதித்து பார்த்துக்கொள். Jesus is gracious and he is with us. அவர் கிருபையா இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். So we can go forward boldly. Just think and pray for a minute. ஒரு நிமிஷம் யோசித்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம தைரியமாக உலக வாழ்க்கையை எதிர்கொள்வோம். பரலோகத்தின் கதவுக்குள்ளாக, திறந்த வாசலுக்குள்ளாக தைரியமாக பிரவேசிப்போம். பிகாஸ் இம்மானுவேல், ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்து ஜெபிப்போம். ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. The Holy Ghost fire is working in you. பரிசுத்த ஆவியின் அக்னியானது இந்த வேளையிலே உனக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Get rid of the things that which is not good for that. அதற்கு தகுதி இல்லாத காரியங்கள் இருக்கும் என்றால் இந்த வேளையில் என்ன பண்ண, அகற்றிவிடு. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. And you can say, yes Lord Jesus, I can boldly face anything and everything in this world. ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் எதையும் தைரியமாக எதிர்கொள்கிறேன். பிகாஸ் யூ ஆர் வித் அஸ். ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். I can face anything spiritually. Even the Satan could not stand before us because he has taken the victory on the cross. பிசாசு கூட நமக்கு விரோதமாக நிற்க முடியாது, செயல்பட முடியாது. ஏனென்றால் சிலுவையிலே அவனை ஆண்டவர் ஜெயித்தார். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இருதயம் இந்த வேளையிலே சிந்தனை சிந்தித்து கொண்டிருக்கிறது என்ன? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா என்பதுதான் சிந்தனையாக இருக்க வேண்டும். அவரை வேண்டி பற்றிக்கொள், அவரை வரவழைத்துக்கொள், அவரோடு நெருங்கிச்ச. யூ கேன் கிளிங் டு காட். நீ கர்த்தரை பிடித்து கொள்ள முடியும். அண்ட் யூ கேன் ரெஸ்ட் அப்பான் த செஸ்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய மார்பிலே நீ சார்ந்து இளைப்பாலாம். ஹalleluya. இயேசுவின் மார்பில் நான் சாருவேனே, சாருவேனே, சாருவேனே.
துன்பங்கள் தொல்லை கண்ணீர் மாறப்பேனே. அல்லேலூயா. மாறப்பேனே, மாறப்பேனே. இயேசுவின் மார்பில் நான் சாருவேனே, சாருவேனே, சாருவேனே. துன்பம் துக்கம் கண்ணீர் மாறப்பேனே. அல்லேலூயா. மாறப்பேனே, மாறப்பேனே. அல்லேலூயா. சிலுவை மீதினிலே என் பாவம் போக்க துன்பினீரே. சிலுவை மீதினிலே என் பாவம் போக்க தோன்றினீரே. ஆருயிராதாவும் எத்தனை வாதைகள் என்னையும் அந்தையும் சேர்த்திடவே, சேர்த்திடவே. ஆருயிராதாவும் எத்தனை வாதைகள் என்னையும் அந்தையும் சேர்த்திடவே, சேர்த்திடவே. இயேசுவின் மார்பில் நான் சாருவேனே, சாருவேனே, சாருவேனே. துன்பம் துக்கம் கல்லை மாறப்பேனே, மாறப்பேனே, மாறப்பேனே. கல்வாரி பாட்டை ஒவ்வொரு வரியும் அறிந்து பாடுகிறவர்களே, God give us the boldness in our life. பாட்டு பாடுகிற வேளையிலே கர்த்தர் உன்னை தைரியத்தாலே நிரப்புகிறார். Because இது மூலமாக ஒரு வழியை திறந்து விட்டார். உன் சிரசு உன் சிரசு இயேசுவின் மார்பில் நான் சாருவேனே, சாருவேனே, சாருவேனே. துன்பம் துக்கம் கண்ணீர் மாறப்பேனே, மாறப்பேனே, மாறப்பேனே. Hallelujah. What a privilege he has given. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கிய ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கார். அவர் மார்பிலே சாய்ந்து ஓய்வெடுக்கும்படியாக அவருடைய பலத்தினாலே தைரியமாக முன்னேறி செல்லும்படியாக கோலையாத்தா இருந்தாலும் இட் will be brought down. அது தகர்க்கப்படும். Let us go boldly towards heaven. பரலோகத்தை நோக்கி தைரியத்தோடு செல்வோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவராயிருந்தார். We heard this choir songs, choir பாடல்களை கேட்டோம், and we joined and sang along with them to praise God. அவர் கர்த்தரை துதிக்கும்படியாக அவரோடு சேர்ந்து பாடினோம். Hallelujah. And we heard the voice of God. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டோம். Hallelujah. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டோம். And we worship the Lord. கர்த்தரை என்ன பண்ணோம்? ஆராதித்தோம். So what a joyful people we are. ஆகவே எவ்வளோ மகிழ்ச்சியான ஜனங்கள் நாம். Hallelujah. So let us devote on the voice of God. கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன பண்ணுவோம்? தியானிக்கிறவர்களாய் காணப்படுவோம். There will be a multiple blessing. அதில் பெருக்கமான ஆசீர்வாதம் காணப்படும். Hallelujah. So God is going to bless us in this new year. இந்த நியூ இயர் புது ஆண்டிலே கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நம்மளை ஆசீர்வதிக்கப்படுகிறார். According to the promised word, number 6:25. அங்கே எண்ணாகமம் 6:25 படி அவர் கொடுத்த வாக்குத்தத்தின் படியாக நம்மை ஆசீர்வதிக்கப்படுகிறார். Let us pray. Father God, we thank you for this wonderful evening. அருமையான ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you for thy presence. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you for the moving of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Thank you Jesus. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
Thank you for helping us to enter into this new year and going forward. இந்த புதிய வருடத்திலேயும் பிரவேசித்து முன்னேறி செல்லும்படியாக செய்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. We got the assurance that you are holding your hands and you are leading us. நீராமே எங்கள் கரங்களை பற்றி நடத்துகிறீர் என்பதான நிச்சயத்தை உடையவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. Let us go forward by the guidance of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலின் படியாக முன்னேறி செல்லும்படியாக ஆசீர்வதியும். Bless each and everyone who joined in this service. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிப்பீராக. Provide their needs. அவருடைய தேவைகளை சந்திப்பீராக, பாதுகாப்பீராக. Jesus name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. May the grace of our Lord Jesus Christ and the love of our Father and the sweet communion of the Holy Spirit be with us until the coming of Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழிநடத்தல், பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்மளோடு இருந்து வழிநடத்திக் கொள்ள கடவுது. ஆமென். Hallelujah. Hallelujah. Now we are going to pray for the blessing, healing and protection and provision. இந்த வேளையிலே ஆசீர்வாதத்திற்காக, சுகத்திற்காக, போஷாக்கிற்காக, பாதுகாப்பிற்காக ஜெயிப்போம். Let us pray. Keep your hand on your head. You are going to pray. உங்கள் தலைமையில கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெயிக்க போகிறோம். Father God, once again we thank you for the grace of Jesus. உம்முடைய கிருபைக்காக மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you for thy hand being kept upon the hands of the people who are keeping their hands on their heads. அவர் தலையின் மேலே வைத்திருக்கிற அவர் கரங்கள் மேலே ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக கரம் வைக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Bless the people in this week, O Lord Jesus, and the days to come. இந்த வாரத்திலேயும் ஜனங்களை வருகிற நாட்களிலேயும் கூட ஆசீர்வதிப்பீராக. Provide their needs according to thy will, Lord Jesus. உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் அவருடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக. In the name of Jesus, let them be healed by thy stripes, O God. உம்முடைய தழும்புகளாலே ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே சுகமாக்கப்படட்டும் ஆண்டவரே. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Protect them from all evil and every pandemic, O Lord Jesus. அவர்களை எல்லா பொல்லாங்களுக்கும் எல்லா தொற்று நோய்களுக்கும் விடுவித்து காப்பீராங்க. Keep us in thy blood, O Jesus. இயேசுவே, உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்துக் கொள்வீராக, பலப்படுத்துவீராக. Let us go forward, O Jesus. When we are going out and coming in, நாங்கள் வெளியே போகும் பொழுதும் உள்ளே வரும்போது, please protect us, O Lord Jesus, from all the evil. எல்லா பொல்லாங்களுக்கும் விலக்கிக்கார். From all accidents, எல்லா ஆக்சிடென்ட்ஸுகளுக்கும் விபத்துகளுக்கும் விலக்கிக்கார். Hallelujah. And all every evil activities that may come across, நடுவிலே வரக்கூடிய எல்லா பொல்லாங்கான கிரியைகளையும் அதிகாரங்களையும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நீதாமே அழித்து let us give us victory in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக்கிறோம். We ask everything in the name of Jesus. Amen. Hallelujah. Be blessed. Right, it's time for the announcement. இப்பொழுது அறிவிப்பின் நேரமாக இருக்கிறது. As I said in the beginning, this online program is going to be broadcast every Sunday evenings. இந்த ஆன்லைன் இந்த வரக்கூடிய இந்த சர்வீஸ் ஆனது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஒளிபரப்பாக போகிறது. According to the will of God, கர்த்தருடைய சித்தத்தின்படி. There will be 10 minutes devotion at 4 o'clock. அங்கே 4 மணி மாலை 4 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு ஒரு தெய்வீக தியானம் இருக்கிறது. 10 நிமிடங்கள் 10 minutes. So join in that. அதிலே கலந்து கொள்ளுங்கள் and get the blessing out of it. அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Following that, this evening service at 6 p.m. will start. அதை தொடர்ந்து இந்த ஆராதனை 6 மணிக்கு ஆரம்பமாகும். So join in that. Feel the presence of God. Be in the presence of God. ஆகவே தேவனுடைய பிரசன்னத்தை உணருங்கள், தேவனுடைய பிரசன்னத்தை இருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். And let us go forward in the path of God. கர்த்தருடைய வழிகளிலே முன்னேறி போறவர்களாய் காணப்படுவோம். God is going to bless us. கர்த்தர் என்ன பண்ண போறார்? ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க போகிறார். If you have any prayer request, உங்களுக்கு ஜெப நம்பர் இருக்கும் என்றால் our email address is there. எங்களுடைய email address இருக்கிறது. Our phone number, mobile number, WhatsApp number is there. எங்களுடைய தொலைபேசி எண்
கைபேசி எண், வாட்ஸ்அப் எண் இவை எல்லாம் இருக்குது. வாட் எவர் த மீன்ஸ் யூ குட் கான்டாக்ட் அஸ். எங்களை எந்த வகையில் உங்களால் தொடர்பு கொள்ள முடியுமோ அந்த வகையில் தொடர்பு கொள்ளுங்கள். we are ready to pray for you. நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறோம். Hallelujah. And I take this time as a special time to thank each and everyone who is praying for us and helping this mission work all over the world. உலகம் முழுவதுமாக சில தேசங்களிலிருந்து எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற, எங்களுக்கு உதவி செய்கிற அனைவரையும் இந்த வேளையிலே நன்றி செலுத்தும்படியாக என்ன பண்ணுறேன், இந்த நேரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். Now I pray 2 minutes for them. இப்பொழுது 2 நிமிடங்கள் அவருக்காக ஜெபிக்கப்படுது. Father God, thank each and everyone who is helping and praying for us, of Jesus. Oh Lord, give them all the needs and protect them from all evil. Let them grow in thy path. உம்முடைய வழிகளிலே முன்னேறி போகட்டும். Hallelujah. Let them get 100-fold by helping this VI mission ministry, O Lord Jesus. And give all the provisions and the blessings according to thy will. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. அதே வண்ணமாக நமக்காக ஜெபிக்கிற எல்லாரும் உலகம் முழுவதும் வாழ்கிற அனைவருக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். Hallelujah. And don't forget, there will be 9 to 9:15 prayer in the night. அங்கே 9 to 9:15 வரைக்கும் இரவு ஜெபம் இருக்குது. Please join and pray for each other. அதில் கலந்து கொண்டு நாம் ஒருவருக்கு ஒருவராய் ஜெபம் செய்வோம். And there will be a special prayer every Wednesday. ஒவ்வொரு புதன்கிழமையும் விசேஷித்த ஜெபம் இருக்குது. 10:30 onwards. 10:30 மணிலேருந்து அந்த ஜெபம் இருக்கிறது. So if anybody wants to join, you are welcome and join us wherever you are. நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்கள் தலைமையகத்தில் வந்து கலந்து கொள்ளலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் அதில் கலந்து கொள்ளுங்கள். ஆசீர்வதிக்க சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். If you want to contact us for some other reasons, வேறு பல காரியங்களுக்காக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால், and even for helping the mission ஊழியத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்றால், our email address is there. எங்களுடைய email address இருக்கிறது. அதன் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். Contact us and we will tell you then how you can do that. எப்படியா நீங்கள் செயல்பட முடியும் என்பதை குறித்து நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். So this year is going to be a blessed year in the spiritual way. ஆவிக்குரிய வண்ணமாக இந்த வருடம் ஆசீர்வாத வருடமாக இருக்க போகிறது. Hallelujah. Now a special announcement. இப்பொழுது விசேஷ அறிவிப்பு. Our dear departed pastor Dr. Reverend Hallelujah Azrael has written book of his biography. அவருடைய சுய சரிதையை குறித்து நம்மை விட்டு பிரிந்து சென்ற டாக்டர் ரெவரண்ட் ஹலலுயா இஸ்ரேல் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். பாஸ்டர் போ வீவர் in US has helped to make that book come out and he is the editor for that. பாஸ்டர் போ வீவர் அங்கே யூஎஸ்ஏல இருக்கிறவர் அதை எடிட் பண்ணும்படியாக வெளிப்படும்படியாக உதவி செய்தார். We thank him for this time. இந்த வேளையில் அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். This book contains the blessing of God. இந்த புத்தகமானது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையுடையதாக இருக்கிறது. The biography of him will be a help to your life. அவருடைய சுய சரிதையானது உன்னுடைய ஜீவியத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக. It will be a great blessing for the ministry. அது ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். Hallelujah. So you can buy, read and be blessed and utilize it. ஆகவே நீங்கள் அதை வாங்கி படித்து ஆசீர்வதிக்கப்படுங்கள், உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். If you want a copy, உங்களுக்கு ஒரு புத்தகம் வேண்டுமென்றால், பல புத்தகங்கள் வேண்டுமென்றால், we want many books also, you can contact us. நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். We will make arrangements for that. நாங்கள் அதற்கான ஒழுங்குகளை செய்வோம். Maybe you have to pay a little money for that. அதற்காக நீங்கள் ஒரு சிறிய தொகை செலுத்த வேண்டியதாக இருக்கும். Buy, read, be blessed. வாங்குங்கள், படியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். Hallelujah.